ஓம் தத்புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயார்த்து. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நாம் எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறோம், உங்களுக்கு செய்முறையை நான் சொல்ல போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விஷ்ணு கிரந்தி. நல்லா பார்த்துக்கோங்க. இது வெள்ளையும் இருக்குது, இதில் ப்ளூவும் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது முக்கியமானது இந்த தலை உருவிக்கிங்க. இல்லை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடுங்கி ஒரு பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது கூட வெத்தலை ஒரு 11 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுவும் அது சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு பிடி அளவு, இதுவும் சம அளவு, அதுவும் சம அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வீழ்ப மரத்தினுடைய இலை, இந்த 3 இலையும் சமமாக ஒரு சமம் எவ்வளோ, இது ஒரு புடியாக எடுக்கிறீங்க, அதுவும் ஒரு புடி. இந்த 3மே சரிசமமாக எடையை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை எப்படி இதை உருவாக்கணும், இது ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு இந்த மை, ஒரு பெண் ஆண் வசியம் பண்ணுறது. ஒரு பெண்ணை ஆண் இந்த மையினால் இந்த திலகம் நீங்கள் இட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வசியம் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது கூட இதை சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கல் இருந்தால் கல்வத்தில் நல்ல மை போல் அரைக்கணும். நல்ல மை இதை உருவி எடுத்துக்கோங்க. கல் அரைக்கல் இருந்தால், அரப்பு கல் இருந்தால் அதில் நல்ல அரைச்சி மை மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துக்கோங்க. 3த்தையும் ஒரு அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு 3ஐயும் ஒட்டுக்க போட்டு நல்லா இடிச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை எங்ககிட்ட கல் கிடையாது அப்படின்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இது எப்படின்னு பண்ணிங்கன்னா, இது இலையை உங்களுக்கு உருவுன்னா, இப்போ இலையவே பெரிய பெரிய இடத்துங்களில் நிறைய கிடக்குது. கரமங்களில், கட்டாந்தரையில், இந்த மலைப்பகுதியிலலாம் நிறைய கிடக்குது. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை உருவி எடுத்துக்கோங்க. உருவி எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு இதை இதெல்லாம் காய் சின்ன சின்னதாக குண்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் இதனுடைய விதை தான். இதை எல்லாமே உருவி எடுத்துக்கிட்டு இந்த அளவு வெத்தலையும் வாங்கினது. அது கருப்பு வெத்தலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை வெத்தலைன்னு சொல்லுவாங்க, அந்த வெத்தலையாக இருந்தாலும் சரி, இதை 3 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து, இந்த மிக்சியில் போட்டு அடிக்கும்போது வெறுமனே அடித்தா வராது. இது கூட ரோஸ் வாட்ரு அது கலந்துக்கோங்க. அதை பன்னீர், ரோஸ் வாட்ரு, பன்னீர், இது எதனா ஒன்று போட்டு இதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட சந்தனம் கடையில் கிடைக்கிது, மருந்து கடையில் சந்தனத்தை நீங்கள் வாங்கிக்கணும். சந்தனம் வாங்கிட்டு இது தனியாக எடுத்து, இப்போ சாறு பிழிஞ்சு வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே சந்தனமும் இது கூட சந்தன அக்தர் கடையில், மருந்து கடையில் இது 2ம் கிடைக்கிது. இதை வாங்கி என்ன பண்ணிங்கன்னா, இதை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க. சந்தன அக்தரையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலக்கி ஒரு டப்பியில் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை சரி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை உங்களுடைய பூஜை அறையாக இருந்தால் பூஜை அறையில் விநாயகரை வழிபாடு பண்ணணும். வெத்தலை, பாக்கு, இது 2 வச்சுக்கோங்க, போதும். இவ்வளோ வச்சுட்டு இந்த வெத்தலை பாக்கையும் இந்த விநாயகருக்கு வச்சு இதை படைச்சிட்டு, இதை மொத்தமாக இதுக்குள்ளே மந்திரம் நீங்கள் நினைக்கும் போது, ஒரு பெண்ணை தேடி திலகம் இட்டுட்டு நீங்கள் செல்லும் போது, இப்போ ஒரு பெண்ணை நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம். இப்போ ஒரு பெண் பார்க்க போகும்போது கூட அந்தனுடைய பெண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பேரை சொல்லுங்கள். அவங்க பேரை சொல்லிவிட்டு, அவங்க தாயார் பேர் தெரிஞ்சால், அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு என்ன சொல்லணும், இதை இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு போகிறீங்க. அந்த பொண்ணை நீங்கள் வசியம் பண்ணணும், உங்கள் பேச்சு அவங்க கேட்கணும். அப்படின்னும் போது அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா பேரை சொல்லி, அவங்களுடைய பேர் இன்னார் மகள் இன்னார், நான் அவங்கள பார்க்க போகிறேன், எனக்கு அவங்க என் சொல் பேச்சு கேட்கணும், எனக்கு அவங்க நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கணும், எனக்கு வசியமாகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, இதை எடுத்து இந்த விரலுக்கு இது பாருங்கள், இந்த விரலில் தான் நீங்கள் வச்சுக்கணும்.
இந்த விரலில் வந்துட்டு ஒரு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பொதுவாக என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி இதை நீங்கள் அரைக்கும் போது இங்கே பொதுவான ஒரு மந்திரம், ஏதோ ஒரு மந்திரம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் சிவாய நமக வசி வசி, சீக்கிரம் வசி வசி. ஓம் சிவாய நமக வசி வசி, சீக்கிரம் வசி வசி. இந்த மந்திரத்தை சொல்லி தான் இந்த உருவாக்கும் போது, நீங்கள் கலக்கும் போது இந்த விஷயத்தை நீங்கள் அதுக்குள்ளே சொல்லணும். நீங்கள் பொதுவான விஷயம் இது. ஓம் சிவாய நமக வசி வசி, சீக்கிரம் வசி வசி. இந்த மந்திரத்தை ஒரு 108 தரம் ஜபிச்சிருங்க. அப்படி இல்லை எங்களால் முடியும் ஒரு 1008 முறை. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை இதுக்குள்ளே ஓதி நீங்கள் அதை கலக்கிறீங்களா, ஒன்றா சேர்த்து கலக்கும் போது இந்த மந்திரத்தை ஓதி நீங்கள் கலக்கணும். கலக்கிட்ட பிறகு விநாயகரை பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் எங்கே போகிறீங்களோ, நீங்கள் காதலித்த ஒரு பெண்ணுக்கிட்ட அவங்க பேசாமல் போயிட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அவங்க பேரும் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் அவங்க அம்மாவுடைய பெயரை சொல்லிட்டும் அந்த பொண்ணு பேரை சொல்லி, நான் சொல்கிறதே இந்த பொண்ணு கேட்கணும், அவங்க பேரை சொல்லி எனக்கு என் சொல் பேச்சை கேட்கணும், வசியமாகணும் அப்படின்னு அவங்க பேரை சொல்லிவிட்டு நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேசாமல் இருக்கிறவங்க கூட ஓரக்கண்ணில் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நீங்கள் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் போகும்போது அவங்களே எதிரில் பேசுவாங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இந்த விஷ்ணுகரந்தியும் வெத்தலைக்கு பேர் வெற்றி இலை, அதனுடைய சார் வெற்றி இலையினுடைய பேர் தான் வெத்தலை. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. மொத்தமாக எல்லா தெய்வத்துக்கும் வச்சு படைக்கிறது தான் இந்த வெத்தலை. அதுக்கு எல்லா சர்வவசியமும் அந்த வெத்தலையில் உண்டு. அந்த வெத்தலைக்கு அவ்வளோ பவர். அந்த சாறு அதே மாதிரி வில்வ மரத்தினுடைய இலையும் சுத்தமான சந்தனம். இந்த வில்வ மரத்தினுடைய இலை எப்படி பார்த்தீங்கன்னா அது தெய்வம் குடியிருக்கிறது, சிவனுக்கு உகந்தது. இது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த 3 பொருளுமே முப்பொருள். இது ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு விஷயத்தையும் இது தனிச்சே வேலை செய்யும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் தனித்து சிறப்பாக வேலை செய்கிற விஷயந்தான் இது. சரிங்களா? இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்படாமல் எதுவும் வராது. நம்ம ஒரு விதைக்கணும்னா கூட அதை அறுவடை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் படிக்க போகிறீங்க, படிப்பில் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச படிப்பை நீங்கள் படிக்க முடியும். அதே மாதிரி தான் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கவனமாக கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்றதை நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இது உண்மையை தவிர ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சா இதை செய்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். இது எங்ககிட்டையும் கிடைக்கும். இது நான் காசு போட்டு நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு கேட்குறது கஷ்டப்பட்டு எனக்கு இவ்வளோ கொடுங்க, 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க நான் கேட்குறத விட நீங்கள் இது எளிமையாக நான் விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் செஞ்சுக்கங்க. ஆனால் நாங்கள் செய்கிறதா இருந்தால் இதுக்கு என்ன பண்ணுவோம், பொதுவான ஒரு மந்திரத்தை, மோகினி வசிய மந்திரம் இதில் ஓதி அதை சரி செய்து தான் கொடுப்போம். இது நீங்களே எளிமையான ஒரு முறையில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை தான் உங்ககிட்ட எளிமையான விஷயத்த சொல்கிறேன். இது மறக்காமல் நான் சொன்ன விஷயத்த லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும், தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் செய்தீங்களா எல்லாத்துலேயுமே வெற்றி தான். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட உங்களை விட்டுட்டு ஓடிப்போன பொண்ணாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை திரும்பி பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களை திரும்ப அந்த வாழ்க்கைக்கு வருவாங்க. நினச்ச காரியத்தை நினைத்தவுடன் இது நடக்கிறது தான் இந்த முப்பொருளும் சேர்ந்து சந்தனம். சரியா? ஹக்தர் விட்டு குழச்சி நெத்தியில் திலகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பொருளை, எந்த பொண்ணை பார்க்க போனாலும் சரி, எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, எல்லா விஷயமும் எல்லா பெண்களையும் உங்களை எல்லாம் உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க. உங்களுக்கு முகவசியமாகும். இதை நீங்கள் செய்து அனைவரும் பயனடையணும். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது
இந்த மூலிகை வந்து பெண்ணை வசியம் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு மட்டும். கண்டிப்பாக இது கோடி சதவீதம்னு சொல்லலாம். இது முப்பொருளும் தெய்வீக பொருள். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றியை தவிர எந்த ஒரு விஷயமும் நடக்காது. தோல்வின்றதே கிடையாது. வெற்றி இலை. இந்த ஒரு முப்பொருளையும் வச்சு நீங்கள் செய்யுங்க தாராளமாக. வணக்கம் நண்பர்களே.